இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. பாவும் சித்தப்பா அடி தங்கமா எப்படி துடிக்கிறார் பாருங்க. இல்ல, நான் நம்ப மாட்டேன். என் புருஷனை மாட்டி விடணும்னு நீயும் உன் புருஷனை சேர்ந்துதான் ஏதோ வேலை பண்ணிருக்கீங்க. நாங்க 2 பேரும் சேர்ந்தா உங்கள மாதிரி கூட இருக்கிறவங்கள கெடுக்கணும்னு பிளான் பண்ண மாட்டோம் சித்தி. ஆனா சித்தப்பா இதெல்லாம் பண்ணுவாரு. என் அப்பாவை தப்பானவர்னு ஊரு முன்னாடியே நிறுத்தி அசிங்கப்படுத்தினாரே. அப்போ உங்களுக்கெல்லாம் இந்த நியாயம் எங்க போச்சு? என் அப்பாவோட உடம்புல மச்சம் இருக்கான்னு ஊருக்காரங்க முன்னாடி செக் பண்ண கூட்டிட்டு போனப்போ என் அம்மா மனசு எப்படி துடிச்சிருக்கும். என் புருஷனுக்கு இப்படி ஒரு அவமானம் வந்துருச்சேன்னு என் அம்மா அன்னைக்கு எப்படி வேதனைப்பட்டிருப்பாங்க. நீங்களும் தானே பாத்துட்டு கூடவே இருந்தீங்க. ஆனா இன்னைக்கு சித்தப்பாவோட லட்சணத்தை பாத்தீங்களா? இங்க பாரு, அது என்ன சித்தி பதில் பேச முடியலையா? என்னமோ என்ன பகச்சிட்டதாலதான் உன் கார்த்தி மாமா இந்த வீட்டை விட்டே வெளியே போய் நிக்கிறாருன்னு சொன்னீங்க. ஆனா இப்ப நடந்ததை யோசிச்சு பாருங்க. என் மாமா உங்க திருட்டுத்தனத்தை கொஞ்சமா காட்டினதுக்கே எப்படி கட்டி வச்சு அடிக்கிறாங்கன்னா, என் மாமாவோட கோவம் மொத்தமா உங்க மேல திரும்பினா சித்தப்பாவாலையும் உங்களாலையும் அந்த கோவத்தை தாங்கவும் முடியாது. சித்தப்பாவால தாக்கு பிடிச்சு இந்த ஊர்லயும் இருக்க முடியாது. என்ன ரேவதி, மிரட்டுறியா? இல்ல உன் மாமே சொல்லி கொடுத்ததை இங்க வந்து பேசிட்டு இருக்கியா? எங்க அனுபவத்துல பாதி கூட இல்ல உங்க வயசு. நாங்க யாருன்னு இன்னும் உனக்கு சரியா தெரியல. நான் உங்களை மிரட்டல சித்தி. ஊருக்கு முன்னாடி பெரிய மனுஷனா காட்டிக்கணும்னு நினைச்சா மட்டும் போதாது. பெரிய மனுஷனுக்கு இருக்கிற குணத்தோட இருக்க தெரியணும். அதுவே சித்தப்பாக்கு இல்ல. இதுல கோயிலோட உரிமையை வாங்கணும்னு சித்தப்பா நினைக்கிறது கொஞ்சம் கூட சரியே இல்ல தெரியுமா? கொஞ்சம் நீங்க சித்தப்பா கிட்ட சொல்லி அவரை திருந்த சொல்லுங்க. இல்லனா இதுக்கப்புறம் நடக்கிற எதுக்கும் நான் கேரண்டி கிடையாது. இப்பவே சொல்லிட்டேன். என் போனை கொடுங்க. போனை கொடுங்க. அப்புறம் என்ன சித்தி, வீடியோ கிளியரா இருந்துச்சா? இல்ல ப்ரொஜெக்டர்ல போட்டு காமிக்கட்டுமா? நல்லா இருக்கும். வேணானா ஓகே, நான் வரேன்.